இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ல அவர் கையெழுத்து இருந்தாலே போதும் மேடம், அதைத்தான் அவங்க பாப்பாங்க. டோக்கன்லாம் போட்டாச்சு, 6 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்க மேடம். உங்க குடும்பத்துக்காக நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க மேடம். நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் போன் பண்ணி சொல்றேன், எப்படியாவது இதை தடுக்க பாருங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நான் பாத்துக்கிறேன். சார், கொஞ்சம் உடனே ஹெல்ப் வேணும் சார். என்னாச்சு மாயா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்க போகுது சார். என்ன விஷயம்னு பொறுமையா சொல்லுங்க. எங்க பெரியப்பாவுக்கு தெரியாம சொத்தை பிரிச்சு எழுத போறாங்க சார். என்ன சொல்றீங்க மாயா? யார் பண்றா? என் அத்தையும் சித்தியும் சார். அது எப்படி அவருக்கு தெரியாம சொத்தை பிரிச்சு எழுத முடியும்? அவரு சைன் பண்ணாதானே முடியும். அவருக்கு தெரியாம எப்படியோ அவர்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க சார். என்னம்மா இது? அவங்க கூட பிறந்தவங்களே இப்படி பண்றாங்க? சொத்து மேல இருக்கிற ஆசையில இந்த மாதிரி பண்றாங்க சார். 6 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்களாம். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சார். நான் கையெழுத்து போடாம அவங்க சொத்தை பிரிச்சா அது லீகலா செல்லுமா சார்? செல்லுமா? என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி சொத்தை பிரிக்கிறப்போ நான் சைன் பண்ணாம அது செல்லாதன்னு நிறுத்திருக்காங்க. அப்ப ரகுராம் சார் லீகலா உங்களை அடாப்ட் பண்ணியிருந்தாரு. இப்ப அதை சட்டப்படி கேன்சல் பண்ண சொல்லி கோர்ட்ல ஃபைல் பண்ணியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கும் அந்த குடும்பத்து சொத்து மேலையும் எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அவங்க சொத்தை பிரிச்சாலும் அதை தடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. ஐயோ சார், இப்போ நான் தடுக்கலனா ஃபேமிலியே பிரிஞ்சிரும் சார். ரகுராம் சார் கிட்ட சொல்லி இதை தடுக்கலாமே. இல்ல சார், பெரியப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவரை ஏமாத்தி சைன் வாங்கினத அவரால தாங்கிக்கவே முடியாது. அவருக்கு தெரியாம இது எப்படியாவது தடுக்கணும் சார். வேற ஏதாவது வழி இருக்கா சார்? சாரி, சைன் வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது மாயா. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம தடுக்க பாருங்க, அதான் ஒரே வழி.